மேலே வா இந்த வாய்க்கோ. தலையில் போடுறேன். தலையில் போடு சாகுறேன் பாருங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபியர் ஜோன் தமிழ். இன்னைக்கு நம்ம ஹாலோவீனுங்கிற கேமை ப்ளே பண்ண போகிறோம். சரி, இப்போ வாங்க நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக வந்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த சேனல் ஹாரருக்கு மட்டும்தான். ஸோ அடுத்து என்ன ஹாரர் கேம் போடலாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நடக்கிற அத்தனையும் இவன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ இந்த கேமில் வர சைக்கோ எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம்தான். நம்ம பிரபல சைக்கோ, மிக கொடூரமான சைக்கோ மைக்கேல் மேயர்ஸுங்க. ஸோ இவனை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவன் தான் இந்த கேமில் இருக்கான். சரி, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஏதோ ஒரு சமையல் ரூமில் இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இது அடைச்சி வச்சிட்டானா? ஃபோன் ரிங் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆன்சர் த ஃபோன் கால் இருக்குது. வாங்க போய் ஃபோன் ஆன்சர் பண்ணலாம். கதவு திறக்க மாட்டேங்குது. இதாங்க, இங்கே ஒரு சாவி இருக்குது. எங்கே 1 2 3 4 5 6 7ன்னு இன்னும் நிறையா இருக்கே. 3ஆம் நம்பர் இருக்க சாவியை வச்சு மட்டும்தான் திறந்த நம்ம கதவை. எங்கேங்க வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, வெளியே வந்துட்டேன். இது ஏதோ அண்டர் கிரவுண்ட் மாதிரி தெரியுது, ஆனால் லாக் ஆயிடுச்சு. சரி, இந்த பக்கம் எதுவும் இல்லை. 2 சிலிண்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ சுத்தமாக வெளியே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பேக் யார்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கதவை சாத்திடுவோம். சைக்கோ கீது உள்ளே வந்துடுறப்பறான். சாவி வச்சு பூட்டிடலாங்க. இல்லைனா இல்லைங்க, சாவி வச்சு பூட்ட முடியல. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் சாவியை வச்சு திறக்க முடியும் போல தெரியுது. திரும்பவும் சாவியை வச்சு பூட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். எங்கேயாவது சைக்கோ நிற்க போகிறான். ஆஹா மக்களே, இங்கே ஏதோ இருக்குங்க, டார்ச்சுங்க. ஸோ டார்ச்சு கிடச்சிருச்சு. யார் இந்தளவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? இது என்னது? இது எங்க புல்லட்டுங்க? வாவ், கன்று இருக்குங்க, ஆனால் எடுக்க முடியலிங்க. ஸோ கண்ணை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பனா வேற எங்கேயாவது கண்ணுக்கு இது இருக்கான்னு பாருங்க. என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன்? புக்கு படிக்கிறானா இல்லை டிவியை பார்க்குறானா? ஹலோ பாய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன படம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு? தம்பி ஏதோ ஒரு ஹாரர் படம் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார் போல தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கேயோ ஒரு கொடூரமான ஹாரர் நடக்க போகுது. அதுக்குள்ளே ஏன்டா நீ ஹாரர் படம் பார்க்குற? சரி வாங்க ஃபோன் அட்டன் பண்ணுவோம். யார் அப்படி? ஏங்க யாருங்க சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? உங்களுக்கு என்னங்க வேணும்? என்னது? இது ஆஸ்துமா பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். மைக்கேல் மேயர்ஸ் தாங்க அது. ஸோ பையனை எழுப்பி எஞ்சி போய் பாடுறா. போ விட்டா விடிய டிவி பார்த்துக்கிட்டு இருக்க. ஓடு. அடுத்து வாங்க, நமக்கு அந்த கன்று முக்கியம். மேலே ஏதாவது கண்ணுக்கு இது கிடைக்குமான்னு பார்த்துக்கலாம். இந்த மைக்கேல் மேயர்ஸ் வரக்குள்ளேயே ஏதாவது டாமி ரூமு. எப்பா இந்த டாமி இங்கே பாரு, தூங்குற மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நல்லா கேட்டுக்கோ. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதோ ஒரு சைக்கோ உள்ளுக்குள்ளே வரப்போகிறான். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. முடிஞ்சால் அந்த கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கோ. எல்லா சினிமாலையும் வர மாதிரி தான் அவனும் பார்க்காம போயிடுவான். சரி, இந்த மாதிரி கதவை சாத்திக்கிட்டா பார்க்காம போயிடுவான்னு நினைக்கிறேன். இருங்க. ஆமாங்க, இந்த பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஏதாவது கண்ணுக்கு இது இருக்கான்னு பார்த்தா கண்ணு இல்லைங்க. ஸோ கபோர்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்க முடியும் தெரியுது. இதுக்கு சாவி வேணும். கிடச்ச ஒரு சாவியை வச்சு நான் வெளியே மட்டும் தான் திறந்தேன். இதுக்கும் சாவி வேணுங்க. இப்போ மொத்தம் 3 ரூம் சாவி வேணும். இந்த 3 ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு ரூமில் தான் நமக்கு தேவையான கன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னங்க பண்ணுறது? ஸோ விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணுமா? பார்த்தீங்களா, க்ளோஸ் த விண்டோ. நான் இந்த மேலே வர இந்த ஆப்ஜெக்டே மறந்துடுறேங்க. வேறு எங்கே இருக்குது விண்டோ? அங்கே இருக்க அந்த சின்ன விண்டோவில் ஆல்ரெடி க்ளோஸில் தான் இருக்குது. இங்கே ஒரு விண்டோ இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இன்னும் இந்த ஆப்ஜெக்ட் போகலையா? அப்போ இன்னும் ஏதோ ஒரு விண்டோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வேறு எங்கே விண்டோவை பார்த்தோம்?
இந்த பக்கம் எல்லாம் முடிஞ்சுது. இருங்க, அது இங்கே ஒரு விண்டோ இருக்குது, மேலே ஒரு விண்டோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இதை பார்த்துட்டு போயிடலாம். இல்லைங்க, இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ண முடியல. அப்போ மேலே இருக்க அந்த விண்டோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது தாங்க கடைசி விண்டோ, இது தாங்க, இதே தான். இந்த மாதிரி இருக்க விண்டோ தான் க்ளோஸ் பண்ண முடியுது. ஓகே மக்களே, ஸோ ஆப்ஜெக்ட் போயிடுச்சு. அடுத்து என்ன? அடுத்து என்னப்பா? இன்னும் 3 ரூம் சாவி நமக்கு. ஓ, எவனோ ஒருத்த கதவு திறக்கிறாங்க. டேய், யாரா அது? மக்களே, யாரும் ஒருத்தர், வேறு யார், நம்ம மைக்கேல் மேஸ் தான் கதவு திறந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நல்ல வேலை. டேய், நானே இந்த வீட்டு ரூம் சாவி எங்கேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன்டா, கதவு திறக்க முடியாமல். ஓ மை காட், மக்களே பார்த்தீங்களா? பவுட்ரு போட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன், ஓவர் பவுட்ரு. ஸோ இந்த பக்கம் தான் இருந்தான். கரண்டை கட் பண்ணி விட்டுட்டாயா? டேய் தம்பி, கண்ணக்கானாயா? ஓ, போச்சு 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 போச்சு, உள்ளே வந்துட்டான்னு நினைக்கிறேன். டேய் தம்பி டாமி, வெளியே வந்துடாத. ஆல்ரெடி ஒரு சைக்கோ உள்ளே வந்திருக்கான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏதோ ரூமுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கடா. டாமி, உள்ளதான் இருக்கியா? போச்சு 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 போச்சு. ஐயையோ, டேய் சைக்கோவோட மோசமாக வந்து பயமுறுத்துறா. டே டாமி, ஏன்டா இந்த டைமில் எந்திரிச்சு வந்த? போடா, போய் படுறா, போடா. வெளியே வரக்கூடாது நான் சொல்கிற வரைக்கும். ஆமாம், பார்த்துக்கோ. எங்கே இருக்க டாமி? ஓ, இதுக்குள்ளே தான். பார்த்தீங்களா, பாருங்க, பையன் பயந்துட்டான். இதுக்குள்ளேயே அப்படியே இரு, நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத. கன்னு, ஸோ பசங்களோட ரூமுக்குள்ளே கண்டிப்பாக கன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டை போய் கரண்ட்டை இது பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதுதான் போட்டிருக்கு. அந்த பக்கம் தாண்டா அவன் நின்றுக்கிட்டு இருந்தான், அந்த பேஸ்மெண்ட் லைனு தாங்க அவன் நின்றுக்கிட்டு இருந்தான். ஏங்க, நம்ம ஆல்ரெடி போய் பார்க்கும்போதே அந்த பேஸ்மெண்ட்டை பூட்டி தாங்க இருந்தது. அப்போ சாவி வேணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நம்மளால் பவர் ஆன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே உள்ளுக்குள்ளே எந்த ஒரு பேஸ்மெண்ட்டத்தையும் நான் பார்த்த மாதிரி எனக்கு எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. ஆனால் வெளியே தான் பேஸ்மெண்ட்டாக இருக்குது. என்னங்க இது அநியாயமாக இருக்குது, ஒரு சாவியை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ஸ்டோரி வந்தனால திறந்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் வாங்க போய் பார்ப்போம், பேஸ்மெண்ட்டாக தான் போய் பார்ப்போம். இந்த லைனில் எங்கே எவ்வளோ பெருசாக இருந்திருப்பான் பாருங்கள். நமக்கே ஜன்னல் ஹைட் எட்ட மாட்டேங்குதுங்க. இல்லைங்க, சாவி வேணுங்க. என்னடா பண்ணுறது, சாவிக்கு நம்ம இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. சாவி இருந்தால் தான் கீழே பேஸ்மெண்ட்டை போக முடியும். கதவை சாத்திடலாம். உள்ளே கீது வந்துட போகிறோம். ஆல்ரெடி உள்ளே வந்துருப்பான்னு நினைக்கிறேன். டேய், எங்கடா வச்சுருக்கீங்க சாவியை? இங்கே பாருங்களேன், இங்கே இருக்குங்க சாவி. எங்க இவ்வளோ நேரமாக இங்கே பார்த்தமே, எங்கெல்லாம் பார்த்தனே. இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல வாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் கரோ, ஓப்பன் கரோ, ஓப்பன் கரோ, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஆஹா, இல்லையாம்மாங்க, போச்சுடா போச்சுடா. ஐயோ, சாவி இல்லைங்க அது. அப்போ அப்போ இது மேலே இருக்க ஏதாவது ரூமோட சாவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 3 ரூம் இருக்குது. ஒன்று நம்ம பையன் ரூமு, அது இங்கே ஒரு சாவி இருக்குங்க. ஸோ இந்த ரூமுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம் போல் இருக்குங்க. அவன் வந்தானா? கன்னு 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 கன்னு. இங்கே கன்று இல்லை. இருங்க, இந்த சாவியை நம்ம கீழே எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம முதல்ல எங்கேயாச்சும் போட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ரூமு ஓப்பன் ஆகலை. அடுத்து இந்த ரூமு, ஏன்னா கஷ்டப்பட்டு நான் கீழே போய் பேஸ்மெண்ட் ரூம் செக் பண்ணி அது இதோட சாவியை இல்லாமல் போக நான் திரும்பவும் மேலே வர்றதுக்கு
நான் இங்கிருந்தே செக் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ செக் பண்ண வரைக்கும் இந்த சாவி எந்த ரூமுக்கும் செட் ஆகலை. அப்போ இது கண்டிப்பாக பேஸ்மெண்ட் சாவியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேங்க சைக்கோ வந்தால் கரண்ட்டை கட் பண்ணனா ஆளவே காணாமே. இப்போ திறக்கும் பாருங்க, திறடா கதவை. ஆஹா, இந்த பேஸ்மெண்ட்டை போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குங்க. அவ்வளோதானா? அதான் இங்கே ஒரு சாவி இருக்குங்க. கரண்ட் ஆன் பண்ணிட்டுங்க, ஆன் பண்ணிட்டேன். வரையா எங்க இங்கே தாங்க எங்கே இருந்திருக்கான். கதவு தர ஒழிஞ்சுக்கோ. நம்ம மூச்சு விடுற சத்தம் அவனுக்கு கேட்கும் போல் இருக்குங்க. அதனால் மூச்சை அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் கீ அமுத்தி இங்கே பாருங்க எவ்வளோ நேரம் தம் கட்டுறதுன்னு தெரியல. டேய் போடா. அந்த ப்ளூ கலர் பார் குறைய நமக்கு தாங்க ஆபத்து. போறானா பாருங்களேன். ராஜா போங்க, செத்துற போகிறேன். போடா. அவ்வளோதான், இனிமேல் அடக்க முடியாதுங்க. மேலே போயிட்டான், மேலே தான் இருக்கான். போயிட்டானா? இல்லை மேலே தான் நடந்துக்கிட்டு இருக்கான். சவுண்டே இல்லாமல் இருக்கு. வாங்க எட்டி பார்ப்போம். பையன் போயிட்டாங்க. டாமி ரூமை விட்டு வெளியே வந்துடாதரா. டாமி பார்த்து. எப்படிங்க அதுக்குள்ள இருந்து வரான்? ஏங்க இருட்டுக்குள்ள இருந்து வராங்க. அந்த இருட்டா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இவன் ரொம்ப ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம இவனை இப்படி மேலே ஏற விட்டு அந்த வழியாக ஓடி எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். வா ஓடு. அவ்வளோதாங்க, கிரேட் எஸ்கேப்புங்க. முதல்ல கதவை சாத்திடலாம். இந்த கதவையும் சாத்திடலாம். நம்ம கிட்ட கடைச்சி சாவியை வச்சு இந்த ரூமை திறந்து பார்ப்போம். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக கன் இருக்குங்க. கமான் திறந்துருச்சு. கடைச்சிருச்சுங்க. உன்னை விட மாட்டேன்டா. இதே இடத்துல உன்னை போடுறேன்டா. வா எங்க ஒளிஞ்சிருக்க? வாடா டாமி, பயப்படாத. என்கிட்ட கண்ணு கிடைச்சிருக்கு, அங்கேயே ஒளிஞ்சுக்கோ. எக்காரணத்தை கொண்டு வெளியே வந்துடாத டாமி. வரா வா வராங்க. வா, எங்க இருக்க? ஐயோ, ரீலோடு பண்ணிட்டேன். மேல வா. இந்த வாய்க்கோ, தலையில போடு. சாகுறானா பாருங்க. டாமி செத்துட்டான். பயப்படாத டாமி, ஒன்றும் ஆகாது. ஓ மை காட், இவன் இன்னும் சாகலிங்க. ஆஹா, என்னங்க இவன்? வாவ், உனக்கு ஒரு புல்லட் பத்தாதா? இந்த வாங்கிக்கோ. ஐயோ, எங்க புல்லட் தீர்ந்து போச்சுங்க. கடவுளே, எங்க நொண்டி வராங்க. முரட்டடி போட்டிருக்கோம். ஏண்டா அடிச்சு அடி அத்தனையும் தலையில் இறக்குனேன். ஒரு புல்லட்டு கூட காலில் இறக்கல. ஆனால் நொண்டிக்கிட்டு இருக்கான். அதான் இங்கே இருக்குங்க. செத்தாண்டா. கண்ணை எடு. முடிஞ்சாங்க. வா, தலையில அடி. சாவு. போலீஸ் வந்துருச்சு. ஓ, முடிஞ்சுதா? கொண்டுட்டோங்க. டாமி பயப்படாத. வாச்சலம். ஒன்றும் பயப்படாத. வா, போட்டுட்ட. வா, போலீஸ் வந்துட்டானுங்க. எங்கீங்க? இங்கிருந்த காணோம். அட்ட கடவுளை, எந்திரிச்சு ஓடிட்டாங்க. ஆஹா, டாமி கண்டிப்பா அவன் நம்மளை திரும்பவும் தேடி வருவான்டா. பார்த்துடா, எங்கேயாவது இருட்டு கொடுக்குற இது நிற்க போகிறான். இந்த போலீஸ் வந்தானுங்களே, உள்ளே வந்தானுங்களான்னு பாருங்களேன். கதவு சாத்தியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கேம் முடியுதுன்னு நினைக்கிறேன்.
ஆமாங்க, கேம் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம்.